ஃப்ரூட்ஸ் நல்லதா, ஃப்ரூட் ஜூஸஸ் நல்லதா? ஓகே. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஃப்ரூட் சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ஏன் குடிக்கக்கூடாது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரியான நியூட்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ல இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ்ங்கிறது ஒரு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு சுகர், ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேச்சுரல் சுகர் அதுல அதிகமா இருக்கு. ஃபைபர் நார்சத்து அதிகமா இருக்கு. பழம்னாவே தண்ணி தான், விட்டமின் மினரல்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ ரா ஃப்ரூட்டா இல்ல ஜூஸா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம பழங்கள் வந்து ராவா சாப்பிடும்போது ஒரு சாத்துக்குடி சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு சாத்துக்குடி முழுசா நம்மளால சாப்பிட முடியும். இதுவே நம்ம ஜூஸா சாப்பிடும்போது ஒரு பழம் கண்டிப்பா போட மாட்டாங்க. ஸோ 2ல இருந்து 3 பழம் போடுவாங்க. ஸோ அதுல வந்து தண்ணி ஊற்றி அதை அரைச்சி வடிகட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு பழத்தோட அளவுகள் அதிகமாகும். ஸோ குவான்டிட்டி அதிகமாச்சுன்னா ஃப்ரூட்ல இருக்கிற சர்க்கரையோட தன்மையும் அதிகமாகும். ஸோ அளவுகள் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்லி கேலரிஸ் அதிகமாகும். ஜூஸ் போடும்போது பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல கிடைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நார் சத்து. அந்த நார் சத்தையே மொத்தமா வந்து நம்ம பிழிஞ்செடுத்து கீழே போட்டுட்டு வெறும் ஜூஸ் குடிப்போம். இப்போ வந்து ஜூஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்லி அதோட நேச்சுரலா கிடைக்கக்கூடிய சுகர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். ஸோ அது உங்களோட பிளட் சுகர் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்.